சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பல்வேறு நிகழ்வுகளை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். யூசுவலா இதை வந்து தம்பி நிதிஷ் பணி நீக்கம் செய்யப்பட்டார். நிதிஷ் டிஸ்மிஸ். ஸோ இன்றைக்கும் வந்து வழக்கம் போல நிதிஷ் விழாவை சிறப்பிக்க போயிருக்கிறதுனால தம்பி வந்து ஆங்கராக இருப்பார். இந்த நிகழ்ச்சி வாயிலாகவே சொல்லி விடுகிறேன், இன்றைக்கி சம்பளத்தை பிடிச்சிடும் ஒரு நாளைக்கு, அதையும் சொல்லி விடுகிறேன். ஒரு தம்பி வந்து வருங்கால எம்எல்ஏ, அடுத்த முதலமைச்சர் கனவில் இருக்கும். தனுஷ் கட்சியில் இன்னும் தொடங்கல, சேரப்போகிறார். கொடி மட்டும் வந்திருக்கு. இப்போது நீ எம்எல்ஏ ஆக, அதுவும் தனுஷ் கட்சியில் எம்எல்ஏ ஆக தகுதி இருக்கா இல்லையான்றதை நான் இப்போ செக் பண்ண போகிறேன். உங்கள் கட்சியோட கொள்கை முழக்கம் என்னன்னு சொல்லுங்கள். அந்த தத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிங்க. நல்ல காலகட்டம் நிகழ்ச்சி சொல்லுங்கள். என்னக்கா தத்துவம்? தெரியாதா? கட்சி ஆரம்பிச்சதே தெரியாது. அப்புறம் எதுக்கு டிஸ்பிளே பிக்சர்ல தனுஷ் பிக்சர்? அதுதான் நானும் கேட்டேன். தனுஷ் படத்துக்கு தான் ரசி. சரி, நான் சொல்கிறேன். நான் தான் உங்கள் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர். நான் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இதை இப்போ மனப்படம் பண்ணிக்க, ரைட்டா? அப்போ தான் எம்எல்ஏ சீட்டு. ஓகே ரைட். இவர் பேர் சாரதி, கல்லூரி மாணவர். நமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கிறார். எப்பப்பெல்லாம் நிதிஷ் லீவ் போடுறானோ அப்போதெல்லாம் சாரதி ஆஜராவார். சரி, நிகழ்ச்சிக்கு போயிடலாம். எனக்காக கூட ஆஜராகலாம் சார். வாய்ப்பு இல்லை. நீங்கள் கொத்தடிமை இந்த சேனலுக்கு. 12 கேஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. சார், கஸ்டோடியல் டெத்து ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை புதுசாக இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்களா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. சபரிவர்மன் அப்படிங்கிறவர் குட்கா வழக்கில் விசாரணை கைதி சார். அவர் வந்து கஸ்டோடியல் டெத்தாக இருக்குது. 19 இடங்களில் காயங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சார். கைமுறிவு, தலை, உடல் முழுவதும் 19 காயங்கள் என்று பிரேத பரிசோதனையில் தெரிந்திருக்கிறது. இந்த கஸ்டோடியல் டெத்து பல நடந்து சில வழக்குகளில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனையையும் நீதிமன்றம் விதித்திருக்கிறது. இருந்தபோதும் இந்த சீருடை பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மனதில் இருக்கக்கூடிய மிருகம் அவ்வப்போது வெளியே வந்து இது போன்ற கொலைகளை நடத்தி விடுகிறது. இது ஒரு அரசு திட்டமிட்டு செய்கிறது என்ற குற்றச்சாட்டை நாம் எந்த அரசின் மீதும் சுமத்த முடியாது. நாங்கள் லோக்கல் வேல்ஸில் 2 ஏட்டையா மறைச்சு பார்க்குறேன் என்னன்று ஒரு அடி அடிச்சு சாவடிக்கிறதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதற்கு பிறகு அரசு அதை எப்படி அணுகுகிறது என்பதில்தான் ஒரு அரசுடைய செம்மையான செயல்பாடா சீரழிந்த செயல்பாடா என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். இப்போ இந்த நேர்வில் இவர் காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொலை செய்யப்படவில்லை, சிறைக்குள் வைத்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். போலீஸ் கஸ்டடி கிடையாது, ஜுடிஷியல் கஸ்டடியில் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். நம்ம அடிக்கடிக்கு சிறைக்கு போகிறோன்ற அடிப்படையில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பொதுவாக வந்து போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டு போயிட்டு நீதிமன்றத்துக்கிட்ட உத்தரவு வாங்கி சிறையில் நம்மளை வச்சுடுவாங்க. அங்கே வந்து யாரும் அடிக்கக்கூடாது. ஆக்சுவலாக சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபுல் செக்கப் பார்த்து ஃபிட்டு அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் தான் டாக்டரு நம்மளை வந்து சிறைக்கே தள்ளுவாங்க. ஸோ சிறைக்கு போனதுக்கப்புறம் அடின்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. இப்போ ஒருவேளை கஸ்டடி எடுக்கிறாங்கன்னா விசாரணைன்ற அடிப்படையில் கூட அங்கே அடிக்கலாம், போலீஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி அதுவும் அடிக்கக்கூடாது, நீதிமன்றம் தெளிவாக சொல்லி தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். பட் சிறையிலேயே அடித்ததுன்றது ரொம்ப தவறான விஷயம் இல்லைங்க சார்? சிறையிலையும் அடிப்பாங்க. நீங்கள் பெண்கள் சிறையில் இருந்ததுனால அடி விழுறதெல்லாம் பார்த்ததில்ல. சிறையிலையும் அடிப்பாங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கைதிகள் பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால் சிறையிலும் வன்முறையை பிரயோகிப்பது வழக்கம்தான் சார். அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து வரும்போது பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கை உடைஞ்சு கால் உடைஞ்சு வர்றதெல்லாம் அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல்னு சொன்ன உடனே நீங்கள் பிரிசனுக்கு போயிடுவீங்க. அங்கே உள்ள நார்மலாக இது போன்ற தாக்குதல்கள் இருக்காது. என் கையை உடைச்சது சிறைக்கு உள்ளே தான். என்னை காவல்துறையினர் எந்த இடத்திலும் இந்த 3 வருடங்களில் எந்த இடத்திலும் என்னை காவல்துறையினர் மேனண்டில் பண்ணலை. இந்த புகாரி மட்டும் ஆந்திராவில் கைது செய்யும்போது ஹேண்ட்கஃப்லாம் போட்டு கொண்டு இருந்தார். அப்புறம் தோஸ்த் ஆகிட்டார். அண்டு சிறையில் நார்மலாக பெரிய அளவில் தாக்குதல் நடக்காது. என்ன காரணம்னா சிறைக்குள்ள கைதி போகும்போது உடலை செக்கப் பண்ணுவாங்க, அதில் காயம் எதுவும் இருக்காது. அதை மீறி அடிப்பாங்க. ஏன்னா அந்த சிறைக்குள்ளே அடிக்கிறது வெளியில் உங்களுக்கு தெரியாது, அந்த கைதியால் வெளியில் சொல்ல முடியாது. வழக்கறிஞர் மனு உங்களை பார்க்குறதுக்கு வந்தாங்கன்னா வழக்கறிஞர் பார்த்துட்டு நடவடிக்கை எடுப்பார். வழக்கறிஞரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வரலன்னா அந்த கைதிக்கு சிறையில் அடிபட்டிருக்க விஷயம் வெளி உலகத்துக்கே தெரியாது. அதனால் மண்டை காஞ்ச கைதியாக பார்த்து தான் அடிப்பாங்க, என்னெல்லாம் தொட மாட்டாங்க. ஏன்னா வக்கீல் பார்க்குறதுக்கு டெய்லி வருவார். இன்னொன்று எப்போ வெளியில் போனாலும் கையை உடச்சவனுங்களை சும்மா விட மாட்டேன் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்போதும் கோவை சிறையில் என்னை கையை உடைத்த சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் இன்னும் அதே இடத்தில் தான் இருக்கிறார். அதே கோவை சிறையில் அந்த செந்தில்குமாரை ரிமாண்ட் பண்ணுற வரைக்கும் விட மாட்டேன். ஸோ செந்தில்குமார் மீது
என்னை கோவை சிறையில் வைத்து, அதுவும் அருணால் யார் யாரெல்லாம் மாட்டுறாங்க பாருங்கள். அருண் சொல்லி தான் அடிச்சார் இருந்தாலும். அருண் வந்து மாடியிலேருந்து குதினா குதிச்சிருவாரா? அதான் நீ தான் ஜெயிலுக்கு போக போகிற, அருண் போக போகிறதில்ல. ஸோ செந்தில்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோவை மாநகர ஆணையருக்கு புகார் கடிதம் அனுப்பியிருக்கிறேன். அனுப்பி 10 நாள் ஆகுது. என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிசன் சூப்பரண்டே அசால்ட்டில் ஈடுபடும் போது கீழ்நிலையில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? ஸோ நாகர்கோவில் விவகாரத்தில் இதுதான் நடந்திருக்கிறது. அந்த நாகர்கோவில் ஜெயிலே ஒரு மாதிரி வித்தியாசமான ஜெயிலாக இருக்கும். ஒரே ஒரு நாள் போய் நாங்கள் இருந்தேன். என்னை அங்கே கூட்டு போனாங்க கஸ்டடிக்கு. அப்போ இந்த நாகர்கோவில் கோர்ட்டில் என்னை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கூட்டு போனாங்க, ஒரு நாள் வச்சுருந்தாங்க. கிரவுண்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்கும் ஜெயிலு, ஒரு பிளாக் மட்டும். இப்போது அந்த நாகர்கோவிலில் சிறையில் வச்சு சபரிவர்மனை அடித்து கொலை செய்த விவகாரம் தெரிய வந்துவிட்டது. ஸோ அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது தொடர்பாக சிறை காவலர்கள் 2 பேர், ஒரு தலைமை வார்டன், சீஃப் வார்டர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதைத்தான் ஒரு அரசு செய்ய முடியும், செய்ய வேண்டும். திமுகவின் முன்னாள் எம்எல்ஏவும் சட்டத்துறை இணை செயலாளருமான திரு பரந்தாமன் அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து, நாங்கள் போராட்டம் நடத்துவோம், கஸ்டோடியல் டெத்து நடக்குது, இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி என்றெல்லாம் பேசுகிறார். அந்த விமர்சனத்தை வைப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்ணாடியின் முன்பு நின்று உங்களை சோதனை செய்து கொள்ள வேண்டும். திமுக ஆட்சி வந்த தொடக்கத்தில் எந்த முதலமைச்சரும் இந்த கேடுகட்ட செயலை செய்ததில்லை. நான் ரொம்ப கவனமாக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தேன். அவ்வளோ கோவம் வருது எனக்கு. சென்னை செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் விக்னேஷ் என்கிற விக்னா அப்படின்னு பீச்சில் வாடகை குதிரை ஓட்டுறவன்பா. வாடகை குதிரை இந்த பலூன் சுடுவாங்க தெரியுமா, அந்த கடை வச்சுருக்கான். அவனுக்கு என்ன பொருளாதார நிலைமை இருக்கும். அவனை கூட்டிகிட்டு போய் அடித்து மிதின்னு மிதித்து கொண்டுட்டாங்க. அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கு. நார்மலாக அசம்பிளி நடக்கும்போது லாக்கப்பில் ஆளே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அது பிரச்சனை ஆச்சுன்னா உடனே அசம்பிளியில் எதிரொலிக்கணும்னு வச்சுக்க மாட்டாங்க. இவங்க அந்த அசம்பிளி நடந்துட்டு போது கூட்டு போனது இல்லாமல் அங்கேயே வச்சு மிதித்து கொண்டுட்டாங்க அவனை. சங்கர் ஜிவால போது கமிஷனர். எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையை பேரவையில் எழுப்பியதும் போலீஸ் எழுதி கொடுத்ததை அப்படியே படிக்கிறார் பொம்மை முதலமைச்சர். அவர் வயிற்று வலியால் இறந்தார். அவருக்கு 2 இட்லியும் கெட்டி சட்னியும் தரப்பட்டது. கெட்டி சட்னி தொட்டு தின்னும்போது அவர் வாந்தி எடுத்து இறந்து விட்டார். இப்படி வந்து அசம்பிளியில் சொல்கிறார். அது சொல்லிவிட்டு போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிருச்சு உடம்பு பூரா காயம். மீடியா அதை கவர் பண்ணக்கூடாதுன்னு ஃபோர்ஷோர் எஸ்டேட்டு எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம் தான் நினைக்கிறேன், 300 போலீஸ் எவனையுமே கிட்ட வர விடல, வச்சு எரிச்சிட்டு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு விட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்த உடனே இதே முதலமைச்சர் அசம்பிளியில் வந்து படிக்கிறார். அவர் உடம்பில் 16 காயங்கள் இருந்தன. இந்த அரசு இதுபோல் காவல்துறையில் வைத்து சித்திரவதை செய்வதை அனுமதிக்காது ஆக அப்படின்னு படிக்கிறார். 2 நாள் முன்னாடி தனியாக வாந்தி எடுத்து செத்தானே, இன்றைக்கி இந்த மாதிரி சொல்கிறேன், அவங்க குடும்பத்துக்கு இழப்பு எடுத்துறோம், வழக்கை சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றுகிறோம் என்று பேரவையில் அறிவிக்கிறார். இது 2 நாள் கேப்பில் நடக்குது. மீடியாவில் ஃபுல்லாக ரிப்போர்ட் ஆகிருக்குது. ஒரு நல்ல முதலமைச்சருக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் நான் என்னை போய் அசம்பிளியில் பொய் சொல்ல வச்சுட்டேடான்னு கோவமாக வரக்கூடாது. அந்த அதிகாரியை டிஜிபி ஆகிற, டிஜிபி ஆகினது இல்லாமல் ரிட்டையர் ஆன பிறகு தீயணைப்புத்துறை ஆணையமாக, அப்படி ஒரு ஆணையமே இது வரைக்கும் இருந்ததில்லை தமிழ்நாட்டில். அதுக்கு போய்ட்டு அவர் வெளிநாடு சுற்றி பார்க்குறதுக்கெலாம் ஏற்பாடுகள் செய்து அவர் ஆணையத்துக்கு போகிறேன்னா இந்த ஆள் எப்படிப்பட்ட சீஃப் மினிஸ்டர் தெரியுதா? இதனால தான் குளத்தூர் கோமானாக மாறி இருக்கிறார். அது ஒன்றாச்சா. அதற்கு பிறகு வரிசையாக எத்தனையோ கஸ்டோடியல் டெத்துகள். கடைசியாக அஜித்குமார் சார், சாத்தான்குளத்தில் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளத்தில் பென்னிக்ஸ் ஜெயராஜ் இதுபோல் கஸ்டடியில் அடித்து கொலை செய்யப்பட்ட போது அதை தூக்கிட்டு ஊராக போனது இதே ஸ்டாலின் தான். திமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு பிரச்சனை இருக்கிறது தெரிய மாட்டேங்குது, இது மாதிரி கஸ்டோடியல் டெத்தில் இருக்க பிரச்சனை தெரிய மாட்டேங்குது, கள்ளச்சாராயம் குடிச்சு சாவறது தெரிய மாட்டேங்குது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கண்ணு வந்து டிம்மாக தெரியுது, எதிர்கட்சி ஆகிட்டாங்கன்னா நல்ல பளபளன்னு தெரியுது. ஆளுங்கட்சியாக ஆன பிறகு வசூலில் கவனம் செலுத்துவதா ஆட்சியில் கவனம் செலுத்துவதா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அப்புறம் 33 கோடியில் வாட்ச் எப்படிமா கட்டுவீங்க? இது 1000 ரூபாம்மா பார்க்காதீங்க. கவனம் பூரா அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் எப்படி கவனம் செலுத்துவீங்க? அதுக்கு பிறகு அந்த அஜித்குமார் கொலை வழக்கு, அதில் ஒரு உயர் அதிகாரியோட உத்தரவின் அடிப்படையில் தான் அந்த கொலை நடந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். ஒரு லேடி போய் செயின் காணா போகுதுன்னு சொல்கிறதுக்கெலாம் இப்போ போய் உங்கள் மாலதி போய் இவங்க செலிபிரிட்டியாக இல்லைன்னா சாதாரணமாக மாலதி போய் ஒரு ஸ்டேஷனில் செயின் காண எங்கேம்மா விட்டீங்க? இந்த மாதிரி சார் காரில் பேக்கில் போட்டு வச்சுருந்தேன்னா முதல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏம்மா செயினை போய் காரில் வச்சுட்டு போகலாமாம்மா? அறிவு இருக்கா? நீங்கள் தங்க வைக்கிற வேலையில் ஒரு ஏட்டமாக ஒன்று வரும். ஏம்மா இப்படி போய் செயினை விடுவியாம்மா? சரி கண்டுபிடிக்கிறதுன்னா ஐயா வருவார், வெயிட் பண்ணு. இதுதான் நடக்கும். ஜென்மத்துக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுவிட்டு அதை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த வழக்கை நிலுவையில் வச்சுருக்கணும், போடவே மாட்டாங்க. இந்த வழக்கில் அந்த செக்யூரிட்டியை தூக்கிட்டு போய் அடின்னு அடித்து ஸ்பெஷல் டீமெல்லாம் வச்சு அடித்து, அதுவும் பிரின்ஸ்பெக்டர் இல்லாமல் ஸ்பெஷல் டீமை போட்டு அடித்து ஒருத்தனை கொல்கிற அளவுக்கு அடிக்கிறதுலாம் நடக்கவே நடக்காது. அந்த உயர் அதிகாரி தான் இந்த அரசையே நடத்தும் நிலையில் இருந்தார். சார், இப்போது இந்த 2 அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இவங்கள 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுறதுனால விஜய்க்கு என்ன லாஸ் ஆக போகுது? ஸோ இதை வந்து அப்போ டிஎம்கே பண்ணியிருக்கலாம்ல.
நியாயமான கேள்வி தான், மிக மிக நியாயமான கேள்வி. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கடைநிலை காவலர்கள், சிறை காவலர்கள். இன்றைக்கி தப்பு பண்ணான்னு தூக்கி உள்ள போடு சொல்லிட்டாரு. சிறைத்துறையின் டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு ராத்தோர் அவர்களும் இவர்களை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. காவல்துறையும் தன் கடமையை செய்துவிட்டது. இப்படித்தான் எல்லா துறையும் இருக்க வேண்டும். சங்கர் ஜிவாலுக்கோ அப்போது இருந்த மற்ற அதிகாரிகளுக்கோ, இன்றைக்கி மாதவரம் பால் பண்ணையில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற அதிகாரிக்கோ அது இப்படி போலீஸை நம்ம விட்டு கொடுக்குறது? இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மனித உரிமை பேசுகிறவங்கலாம் சொல்லுவாங்க அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு. நம்ம ஒத்துக்கிட்டா அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டோட மதிப்பு என்ன வருது? அதெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது சார், அவன் குஷ்டு செத்தான்னு சொல்லுங்கள் சார். போலீஸ் அப்படி தான் பிஹேவ் பண்ணும். அடித்து கொன்னுட்டு நடக்கலன்னு வாங்க, கையை கட்டி சுட்டுட்டு அவன் எங்களை கொல்ல வந்தான் அதனால் பதிலுக்கு சுட்டோன்னு வாங்க. ஸ்டாலின் போலீஸில் இல்லை, நீ ஏன் போலீஸ் அடி வாங்கினாலும் தானே. ஆனால் ஒன்றும் மிஸ் ஆகல, கைதான அப்போது உங்களுக்கு தானே நாங்கள் ஓட்டு போட்டோம், போலீஸாக ஓட்டு போட்டோம். முதலமைச்சர் முடிவெடுக்க வேண்டும். இதுலேயும் இப்போவும் அதிகாரிங்க போய் சொல்லியிருப்பாங்க, இல்லை சார் விட்டுலாம், பொத்துனாப்பில் போய் வேலையை பாரு, சட்டப்படி நடவடிக்கை எடுன்னு முதல்வர் ரெசல்யூட்டாக இருந்ததுனால தான் இது நடந்திருக்கு. முதல்வர்கிட்ட கேட்காம இது பண்ணியிருக்க முடியாது. நிர்மல்கிட்டையும் உருட்டியிருப்பாங்க. எதுக்கு சார்? மொரால் போயிடும். அடிக்கடி இதை உருட்டுவாங்க, ஃபோர்ஸோட மொரால் போயிடும். ஸோ ஒரு ஆட்சியாளர் தான் உறுதியான முடிவை எடுக்க வேண்டும். அடித்து கொண்டானா உங்களால் விசாரித்து கண்டுபிடிச்சிட முடியும். அடிச்சு கொண்டானா ரிமாண்ட் பண்ணு. நீ ஒருத்தனை அடிச்சு கொண்டா என்ன பண்ணுறாங்க? யூனிஃபார்மில் இருக்கும்போது மட்டும் அடிச்சு கொள்றதுக்கு உனக்கு சட்டம் உரிமை தருதா? இல்லை இப்போ ரிமாண்ட் பண்ணு. ஸோ இந்த தொடக்கம் நன்றாக இருக்கிறது. இனி இதுபோல் நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளிலும் இந்த அரசு ஈடுபடும் என்று நம்புகிறேன். நான் ஒரு குட்டி கதை சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். நான் சிறையில் இருக்கும்போது ஒரு சக கைதி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 300 மாத்திரையை திருடிடுச்சு அந்த பொண்ணு. உடனே வந்து ஃபைல்னு அடிக்கடி இந்த கைதிகளெல்லாம் வந்து சந்திப்பாங்க இல்லையா, சூப்பரிண்டென்டென்ட், ஜெயிலரம்மா எல்லாம் வந்து அந்த டைமில் வந்து நீ செய்த சாதனைக்கு உனக்கு வந்து மனு பொருட்கள் இனிமேல் வராது, இனிமேல் உங்கள் ஃபேமிலி வந்து பார்க்க மாட்டாங்க, 3 மாதத்துக்கு நாங்கள் மனுவை கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி உள்ள தவறு பண்ணும்போது அவங்களுடைய சலுகைகளை கட் பண்ணலாம் என்னங்க சார்? இதெல்லாம் பிரிட்டிஷார் அந்த காலத்திலேயே இதற்கான விதிமுறைகளை வகுத்து விட்டார்கள். சிறையில் தண்டனை வழங்குவதற்கு சிறையோட மேனுவலில் எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது, பண்ண முடியும். என்ன தவறாக இருந்தாலும் சிறையில் இருப்பவர்கள் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். நீங்கள் நன்றாக கவனிக்கணும். ஜுடிஷியல் கஸ்டடின்னு தான் அதை சொல்கிறாங்க. நீதிமன்ற காவலில் உங்களை 15 நாட்கள் அனுப்புகிறேன். அப்போ நீதிமன்ற காவலில் இருக்கிறவனை நீ எப்படி அடிப்ப? ஸோ இந்த வழக்கில், இந்த சபரிவர்மன் கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் விரைவாக நடவடிக்கை எடுத்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இன்னொரு விஷயம் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது, சிறை காவலர்கள்ன்றதுனால கைது பண்ணிட்டீங்க. இந்த ஆகாஷ் என்ற இளைஞன் அடித்து கொல்லப்பட்டது இப்போது நடந்தது தானே. அதில் சம்மந்தப்பட்ட போலீஸார் கைது செய்யப்பட்டாங்களா? இது வரைக்கும் பண்ணல, புரியுதுங்களா? இப்போவும் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக முதலமைச்சருக்கு கோரிக்கையாகவே வைக்கிறேன். கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் இது போன்ற கஸ்டோடியல் டெத்ஸையும் கஸ்டோடியல் வயலன்ஸையும் நீங்கள் தடுக்க முடியும். சிஎம் கிட்ட போய் சொல்லுவாங்க, சார் அடிக்கலைன்னா க்ரைம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். இவ்வளோ நாள் அடித்து கையால் உடச்சிக்கிட்டு தான் இருந்தீங்க, நின்றுச்சா க்ரைமு? அப்புறம் ஸோ இந்த ஆகாஷ் கொலைக்கு காரணமானவர்களையும் கைது செய்ய வேண்டும். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க மேலே, கைது பண்ணுங்கன்றேன். ஸோ கைது செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்கும்படி முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும். அப்போது தான் எங்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை கூடும். பிரிசன் வார்டுன்றதுனால நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிங்களா? போய் இருக்கட்டும் ஜெயிலில். அடித்து கொல்ற ஒருத்தனை அது திமுக ஆட்சியில் தானே சார் நடந்தது. எப்போ நடந்தேன்னுமா? இன்றைக்கி காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குல்ல, எப்போ நடந்தேன்னு இப்போ அரெஸ்ட் பண்ணுங்க. எஃப்ஐஆர் பண்ணிட்டீங்களா? விசாரணை போயிட்டு இருக்கல, சிபிசிடி விசாரணை, அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். இல்லை, அதான் முன்னாடியே சொல்லியிருந்தார் சட்டசபையில், தப்பும் பண்ண மாட்டோம், முன்னாடி தப்பு பண்ணவங்களே விட மாட்டோம்னாரு. ஸோ அந்த வாயிலாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கேட்டு பண்ணுங்கன்ற நான் அந்த கோரிக்கையாகவே வைக்கிறேன் அந்த நிகழ்ச்சி வாயிலாக. நீதிமன்றம் இன்றைக்கி ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க சார். என்னதான் அன்பு இருந்தாலும் உங்களோட பழகிறவங்க கூட அந்தரங்கமான புகைப்படங்களை அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நீதிபதிகளுக்கு, அந்த என்கொயரி பண்ணுறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை கொடுக்குது அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க ஜட்ஜஸ்ஸு. அது ரொம்ப விரிவாக சொன்னால் போர் அடிக்கின்றதுனால அதோட சாராம்சத்தை சொல்லி விடுகிறேன். அந்த வழக்கு என்னன்றது சொல்லிடுறேன். ஃபேஸ்புக்கில் நல்ல அழகான டிஸ்பிளே பிக்சர் வச்சுக்கிறது, இன்பாக்ஸுக்கு போகிறது. இன்பாக்ஸுக்கு போன உடனே இந்த பெண்ணின் பின்புலம், குடும்ப சூழல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்றது. வாட்ஸ்அப் நம்பரை வாங்குறது, வாட்ஸ்அப் நம்பரை வாங்கிக்கிட்டு மீட் பண்ணலான்றது. மீட் பண்ணுறதுக்கு வர வச்சு ஒரு இடத்துக்கு போன உடனே ஹி அட்டெம்ப்ட் செக்ஸு. அந்த பொண்ணு ரெசிஸ்ட் பண்ண உடனே ஏற்கனவே மீட் பண்ணும்போது அவங்க கூட எடுத்த இந்த ஃபோட்டோலாம் இருக்குது, ரிலீஸ் பண்ணிட்டு வேணும் உடனே அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு அதை டெலீட் பண்ணுன்னு அந்த பொண்ணு டெலீட் பண்ண வைக்கிறதுக்காக போகிறது. அப்போ ஃபோர்ஸ்டு இன்டர்கோர்ஸ் நடக்குது. அதற்கு பிறகு தொடர்ந்து மிரட்டி பணம் பறித்தல், மீண்டும் மீண்டும் செக்ஸுக்கு அந்த பெண்ணை ஃபோர்ஸ் பண்ணுறது. இதில் ஒரு பொண்ணு மட்டும் தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது, நான் விட மாட்டேன். ஃபோனு
லேப்டாப் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி பார்க்குறாங்க. 323 வீடியோ. அந்த காசின்ற ஒரு பையன் அரெஸ்ட் ஆனா அந்த அந்த வழக்கு வழக்கு தான் அது. எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த காசி வழக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபோட்டோ பார்த்துட்டு தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அண்ட் ஜஸ்டிஸ் கே ராமகிருஷ்ணன் மதுரை அமர்வில் அதை எழுதிட்டவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த விக்டிமுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே அந்த பொண்ணு கடுமையான ட்ராமாவை சந்திச்சிருக்கு. அதுக்கு பிறகு புகார் கொடுத்து கோர்ட்டுக்கு அலைஞ்சு அந்த அக்யூஸ்டு தரப்பில் குறுக்கு விசாரணை என்ற பேரில் எல்லாத்தையும் கேட்பாங்க. நீ வேணுக்குன்னு தான் போனேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பொண்ணு உறுதியாக தண்டனை வாங்கி தரணுன்ட்டு நின்னதுக்காக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐ திங்க் அந்த பையன் வந்து உயிரோட இருக்க வரைக்கும் ஜெயிலில் இருக்கணுன்ற தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆயுள்னாலே ஆயுள் தான். ஆனால் வேறு சில காரணங்களுக்காக இந்த அண்ணா பிறந்தநாள் இதெல்லாம் கம்யூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆளுநருக்கு பவர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கம்யூட் பண்ணும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதை மருந்து குற்றங்கள், ஊழல் தொடர்பான குற்றங்களுக்கு இந்த கம்யூட்டேஷன், சாதி தொடர்பான குற்றங்கள் இதற்கு இந்த கம்யூட்டேஷன் பொருந்தாது. கடைசி வரைக்கும் ஜெயில் தான். ஸோ அதை சொல்லிவிட்டு நீதிபதிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், இது போன்ற வழக்குகளை விசாரிக்கையில் நீதிபதிகளும் சரி, இந்த வழக்கை புலனாய்வு செய்யும் அதிகாரிகளும் சரி, இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஆதாரமான ஒரு வீடியோவை கண்டுபிடிப்பதற்காக நூற்றுக்கணக்கான ஆபாச வீடியோக்களை பார்க்க வேண்டிய நெருக்கடிக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். இந்த இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு பொண்ணு. லேப்டாப் எடுத்து பார்த்தா 300 சொச்சம் வீடியோ வச்சுருக்கிறான். எல்லாமே நியூ வீடியோஸ். அதில் இருக்க விக்டிம்ஸை காவல்துறை போய் அணுகுது, ஆளை விடுங்கன்ட்டாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து வளைச்சி செஞ்சு விட்டாங்க. ஜென்மத்துக்கும் நீ உயிரோடு இருக்கும் வரை சிறையிலிருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து பெண்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அட்வைஸ் கொடுத்துட்டு தீர்ப்பின் இந்த பகுதி ஆங்கிலம், வழக்கமாக உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஆங்கிலம், தமிழ், இந்தி ஆகிய மொழிகளில் வெளியிட்டுவிட்டு பிற இந்திய மொழிகளில் வெளியிட முடியவில்லை என்று எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாருங்கள், ஏஜ் மாறிடுச்சு, மிக நவீன டிஜிட்டல் யுகத்துக்கு வந்து விட்டோம். இங்கே ஒருத்தனை காதலிக்கலாம், உறவில் ஈடுபடலாம். எவ்வளவு நெருக்கமான அன்பாக இருந்தாலும் சரி, அந்தரங்கமான புகைப்படங்களை பகிராதீர்கள். அது எப்போது உங்களுக்கு ஆபத்தாக மாறும் என்பது உங்களுக்கே தெரியாது. இன்னொன்று, இந்த டிஜிட்டல் யுகத்தில் எவிடன்ஸை அழிக்கவே முடியாது. அதனால் கவனமாக இருங்கள் என்று பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் இது அத்தனை பேருக்கும் என்று சொல்கிறார்கள். சொசைட்டியை சேர்ந்த நாம் அத்தனை பேரும் இந்த விவகாரத்தில் கவனமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஆலோசனையாகவும் எச்சரிக்கையாகவும் அந்த தீர்ப்பில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ப்ளஸ் வந்து அவங்க மன உளைச்சல் ஆளாகிறதுனால அந்த மருத்துவ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜட்ஜஸ்க்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்குமே சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை. இந்த மாதிரி வழக்குகளை விசாரிக்கும் போது, இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கும்போது இதுக்காக நம்ம பிரெயின் தயார் செய்யப்படலை. ஸோ இது போன்ற வீடியோக்களை பார்க்கும்போது இந்த காவல்துறை அதிகாரிகளும் சரி, நீதிபதிகளும் சரி, இவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனச்சுமை மற்றும் சிக்கல்கள் பெரிது. ஸோ இவர்களுக்கே மனநல ஆலோசனை தேவைப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பை நம்ம நிகழ்ச்சியில் எடுத்து சொல்லணுன்றதுக்கான காரணம், இந்த தீர்ப்பை இன்னும் விரிவாக பலரை சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது மாதிரி நிறைய சிக்கல்கள் வரும். என்கிட்டே ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடிலாம் நண்பனின் தங்கையெல்லாம் வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு தருணத்தில் நல்லா பேசலாம், நல்ல பையனாக இருப்பான். அன்றைக்கி நீங்கள் அன்பாக இருக்கீங்க, சாகுற வரைக்கும் அப்படியே அன்பாலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இன்னொன்று, அது எத்தனை நாளைக்கு அது ஓடுது அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது உங்களுக்கே தெரியாது. அப்போ ஏன் இன்டிமேட் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஏன் பதிவு பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இந்த தீர்ப்பு பலரை சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம நிகழ்ச்சியில் இதை எடுத்து விவாதிக்கிறோம். ஸோ அதே மாதிரி மதுர் சத்யா இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் கைதானார். கரெக்ட். அவர் ஒரு இடதுசாரி. அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்களாங்க சார், என்ன சொன்னார்? எனக்கு பக்கத்து செல்லில் தான் இருந்தார் மதுர் சத்யா. அவரெல்லாம் இடதுசாரி, ஒரு சிந்தனையாளர், ஒரு பேச்சாளர் என்று அவரது இந்த எழுத்து திறமை, பேச்சு திறமை நம்பி பல பெண்கள் வலையில் விழுந்திருக்கிறார்கள். 12 வருஷமாக பழகிய அத்தனை பெண்களின் வீடியோக்களையும் வைத்திருக்கிறார் பத்திரமா. ஒவ்வொரு வாட்டி ஃபோனை மாற்றும் போது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிது மொத்தமாக பொக்கிஷனில். மதுர் சத்யா வழக்குக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும், அவ்வளோதான். போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னா ஊட்டிக்கு போய் யாராவது ஒருத்தர் ஃபோனை கொடுத்து 2 பேரும் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஏன் இன்டிமேட் மூமெண்ட்ஸ் எதுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க? உங்களோட மெமரி இங்கே இல்லையா? ஃபோனில் தான் இருக்கணுமா? சார், 200 கோடி வந்து சிஎம்டிஏ வந்து தமிழக அரசுக்கிட்டேருந்து கடன் வாங்கியும், ஆனால் இன்னும் வந்து நிதி நெருக்கடி இருக்குதுன்னு சொல்லி இந்த பேப்பரில் வந்து நியூஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சிஎம்டிஏ எதுக்கு கடன் வாங்குது? மின்சார வாரியம் இருக்கிறது அல்லவா? இந்த மின்சார வாரியம் என்பது ஒரு தமிழக அரசுக்கு கீழ் இயங்கக்கூடிய ஒரு சுயாட்சி அமைப்புன்னு வச்சுக்கோங்க. பொதுத்துறை நிறுவனம். போக்குவரத்து கழகங்கள் எளிதாக சொல்கிறேன் நான். இப்போது பஸ் ஓடுதா, இது ஒரு கார்ப்பரேஷன். அந்த கார்ப்பரேஷன் என்ன செய்யணும்னா அதோட வரவு செலவை அந்த நிறுவனமே பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் தொடர்ந்து போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தில் இயங்குவதால் போக்குவரத்து கழகத்தை நிறுத்த முடியுமா? நஷ்டத்தில் போகுதுன்றதை பஸ் நிப்பாட்ட முடியுமா? முடியாது. இதனால்
அந்த போக்குவரத்து கழகம் நஷ்டமாகாமல் அரசு தேவைப்படும் சமயங்களில் நிதியை கொடுக்கும். இதுபோல தான் மின்சார வாரியம், இதுபோல தான் சிஎம்டிஏ என்பது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ சிஎம்டிஏ என்பது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். அது சென்னை எப்படி இருக்க வேண்டும், சென்னையின் உட்கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிடுவதற்கான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து இந்த இடத்துல இந்த ரோடை அகலப்படுத்தினா நல்லா இருக்கும்னு திட்டத்தை போட்டு கவர்மெண்ட்டை கொடுத்துரும். கவர்மெண்ட்டு நெடுஞ்சாலைத்துறையை வைத்தோ சென்னை மாநகராட்சியை வைத்தோ அந்த சாலையை அகலப்படுத்துவது எப்படி போடுவது என்ற வேலைகளை அந்த சென்னை மாநகராட்சி செய்யும், இல்லை பொதுப்பணித்துறை செய்யும், இல்லை நெடுஞ்சாலைத்துறை செய்யும். ரைட்டா? பிளான் மட்டும் போட்டு கார்பரேஷனுக்கும் பிடபிள்யூடிக்கும் ஹைவேஸ்க்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் காசு எப்படி சம்பாதிக்கிறது? அறநிலைத்துறையில் தேங்காய் மூடி தான் கிடைக்குது. ஒரே சூரியன் ஒரே சேகர்பாபு. அவர் தான் அந்த அம்மா பேர் என்ன, சத்யராஜ் பொண்ணு திவ்யா அவர்கள் உதிர்த்த அந்த அற்புத தத்துவம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷமோ வெறும் தேங்காய் மூடி தான் இருந்துச்சு அவர்கிட்ட. எவ்வளோதான் யார் தேங்காய் சட்னி திங்கிறது என்று அந்நியாரின் செருப்பை எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு அந்நியாரை இம்ப்ரெஸ் பண்ணி எங்கள் கண்டவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, அவருக்கு ஒரு ஏதாவது நல்லதாக கொடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா ஆக எடுத்துக்க அப்படின்னு கொடுத்துட்டாரு சிஎம்டிஏவை. அடிச்சாரு பாரு கொள்ள. சென்னை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் என்பதால் கார்ப்பரேஷன் ஒர்க்கு அல்லது எந்த ஒர்க்காக இருந்தாலும் வரும் சேகர்பாபுக்கு பணம். ஆனால் அது ஒரு பங்கு தான் வரும், மொத்தமாக அடிக்க முடியாதுல்ல. ஸோ என்ன பண்ணுற, உலகத்தில் எங்கேயாவது இந்த கூத்தெல்லாம் நடக்குமான்னு தெரிலப்பா எனக்கு. ஸோ கார்ப்பரேஷன் செய்ய வேண்டிய கட்டுமான பணிகளை சிஎம்டிஏவை எடுத்து செய்ய வைக்கிறார். ஜாடிக்கேற்ற மூடியாக சேகர்பாபுவுக்கு ஏற்ற மூடியாக அமைந்தவர் அன்சுல் மிஸ்ரா என்ற அதிகாரி. கருணாநிதி உடன்பிறப்புகளுக்கு எழுதும் கடிதத்தில் தலைக்கணம் பிடித்த தருக்கன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அப்படி ஒரு தலைக்கணம் பிடித்த தருக்கன் தான் இந்த அன்சுல் மிஸ்ரா. 2 பேரும் சேர்ந்து கன்சல்டன்ட்டுன்னு எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் கன்சல்டண்ட்டை ஹையர் பண்ணி அவ்வளவு கொள்ளடிச்சாங்க. கொள்ளடிச்சு சிஎம்டிஏயில் இருந்த ஃபண்டை பூரா செலவு பண்ணிட்டாங்க. செலவு பண்ணி முடிச்சுட்டு ஒரு 200 கோடி காசு இல்லைங்க, ஒரு 200 கோடி கொடுங்கன்ட்டு இதெல்லாம் ஆட்சி முடியும் தருவாயில் 200 கோடியை வாங்கி அதையும் செலவு பண்ணிட்டாங்க. இது எங்கே போய் முடியும்னு கேட்டால் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லாத லெவலில் போய் முடியும். டெண்டர் எடுக்கிறவங்களுக்கே கடைசியாக காசு கொடுக்க முடியல. அதை பற்றி இவங்க ஏன் கவலைப்பட போகிறாங்க? ஸோ அவன் கோர்ட்டுக்கு போகணும். இப்போ நீங்கள் ஒரு டெண்டர் ஒரு ஒர்க் எடுத்து செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு பில்லு வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? 4 வாட்டி போய் அலைவீங்க, இல்லைனா என் காசை கொடுக்க சொல்லுன்னு கோர்ட்டுக்கு போவீங்க. பட் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளத்தை நிறுத்த முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த சிஎம்டிஏவை குட்டிச்சவராக்குனது சேகர்பாபு. அன்சுல் மிஸ்ரா ஏற்கனவே நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்கோம். நீங்கள் இப்போது இல்லைங்க, நமது நிகழ்ச்சியில் சிஎம்டிஏ இந்த மாதிரி கன்சல்டன்ட்ன்றதை வச்சு செய்த ஊழல்களை எல்லாம் ஆவணங்களோடு இந்த சேனலில் அம்பலப்படுத்தியிருக்கோம். இந்த சேகர்பாபுலாம் பிடிச்சி உள்ளே போடாமல் இந்த கவர்மெண்ட் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளபடியே எனக்கு வருத்தம். இருங்க சார், பொறுமையாக வருவாங்க. இப்போ தான் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறாங்க. அவ்வளவு கொள்ளைகள். ஃபஸ்ட்டு பிளான் பண்ண வேண்டிய ஒரு ஏஜென்சி எதுக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது? உன் வேலையாது. ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறதோடு நிறுத்திடணும். ஆமாங்க சார், இப்போ இந்த விதியே மீறி இருக்கார் இல்லையாங்க சார், இதுக்கே ஒரு வழக்கு போட முடியுமாங்க சார்? 100 வழக்கு போடலாமா சேகர்பாபு மேலே? அதை செய்து முடிப்பதற்கு ஏற்ற அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து இந்த அரசு நியமிக்க வேண்டும். அதை பற்றி பின்னாடி பேசுவோம். ஸோ இந்த சிஎம்டிஏ இந்த மாதிரி கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது. இந்த நிதி நெருக்கடியை உருவாக்கியதற்கு முழு முதற் காரணம் சேகர்பாபு. இது தொடர்பாகவே இன்றைக்கி தினமலரில் டீ கடை பெஞ்சிலையும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. சிஎம்டிஏவில் கடந்த திமுக ஆட்சியில் ஆலோசகர் என்ற பெயரில் பலரை நியமித்தார்கள். குறிப்பாக மாஸ்டர் பிளான் தயாரிக்கிற பணிகளை மேற்பார்வையிட ஒரு ஆலோசகரை போட்டாங்க. அவருக்கு மாத சம்பளம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே. ஆனால் மாஸ்டர் பிளான் திட்டங்கள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இதனால் கூடுதலாக சில ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஒப்பந்த முறையில் ஆலோசகருக்கு உதவியாக, இந்தாலே வெட்டியாக உட்காந்துருக்காரு, இவருக்கு உதவியாக ஆலோசகர்களை நியமித்தாங்க. சமீபத்தில் மாஸ்டர் பிளான் சம்பந்தமாக மீட்டிங் நடந்துச்சு. அதில் பேசிய ஆலோசகர் சென்னையின் புவியியல் அமைப்பு குறித்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னதை கேட்டு சிஎம்டி அதிகாரிகள்லாம் ஆடி போயிட்டாங்க. அப்போது சென்னையோட ஜாகிரஃபி பற்றியே தெரியாத ஒரு ஆளை எதுக்கு நீங்கள் கன்சல்டண்ட்டாக போடுறீங்க? ஒரு கன்சல்டண்ட்னா குவாலிஃபிகேஷன் வேண்டாமா? கண்டிப்பாக. இது மாதிரி நார்மலாக இந்த மாதிரி ஒரு கன்சல்டண்ட்லாம் அப்பாயிண்ட் பண்ணும்போது நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து யாரெல்லாம் குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இப்படித்தான் செய்ய வேண்டும். இஷ்டத்துக்கு அப்பாயின்மெண்ட்டு. அன்சுல் மிஸ்ரா கூட படித்தவன் அவனாவது இருப்பான், அவனை தூக்கி கன்சல்டண்ட்டாக போடுறது. இதெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்தது. இப்போ இவங்க குறிப்பிட்ட அந்த கன்சல்டண்ட்டோட பேர் ஜெயபால். சிஎம்டிஏல இவங்களெல்லாம் ஆய்வு செய்து இந்த அரசு டெர்மினேட் பண்ணி முதல்ல வெளியில் அனுப்பணும். தாவேகா அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்களை லீமா ரோஸ் சந்திச்சிருக்காங்க.
அதிமுகவில் அவங்க மேலே எந்த ஒரு கடுமையான நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ இந்த சந்திப்பு எதுக்கு சார்? மருமகனை பார்க்க போயிருப்பாங்க, மருமகன் பிஸியாக இருந்திருப்பார், அதனால் போயிட்டு உங்கள் ரூமில் கொஞ்சம் நேரம் இளைப்பாரி விட்டு செல்கிறேன் என்று சென்றிருக்கலாம். அரசியல் இல்லாமல் இது போன்ற சந்திப்புகள் நடக்கவே நடக்காது. எடப்பாடி ஒழுங்காக எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு 5 பேரை தூக்கிட்டு வரட்டா என்று கூட செங்கோட்டையனிடம் பேசியிருக்கலாம். அவர் கொஞ்சம் பொறுங்கம்மா, ஏற்கனவே ரிசைன் பண்ணவங்களோட கதியே அதோ கதியாக இருக்குது. ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு சீக்கிரம் தேர்தல் நடத்தி ஆட்சியை மெஜாரிட்டி கொண்டு வரலான்னு பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தேர்தல் நடத்துறதுக்கான அறிகுறியே இல்லை. நீதிமன்றம் வேறு தடை விதிச்சிச்சு. அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ராஜினாமா பண்ண வச்சாலும் இடைத்தேர்தல் உடனே வருமா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று விவாதித்திருக்கலாம். அரசியல் இல்லாமல் இந்த சந்திப்பு இருக்காது. அண்ட் லீமா ரோஸின் கட்சி பதவி ஏன் பறிக்கப்படவில்லை என்ற குரல் அதிமுகக்குள்ளேயே எழும்பத் தொடங்கி இருக்கிறது. இந்த அளவுக்கு கடுமையான ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல, அதுக்குள்ளேயும் இவங்க எதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க? திருமதி லீமா ரோஸ் முடிஞ்ச நடவடிக்கை எடுன்ற சவால் விடுவதாக கூட இருக்கலாம் அல்லவா? இப்போது ஏற்கனவே தாவேக்காவை நோக்கி அதிமுகவிலிருந்து பலர் செல்வது அந்த கட்சியினுடைய கடும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. கட்சியே கலகலத்து போய் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவேக்காவின் ஒரு மூத்த அமைச்சரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த விதமான செய்திகளை உருவாக்கும், எந்த விதமான சலசலப்பை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் லீமா ரோஸ் அறியாதவர் அல்ல. ஆனால் யாரை வேணால் நான் போய் பார்ப்பேன், முடிஞ்ச நடவடிக்கையா எடு நடவடிக்கை, ஆனால் 300 கோடி கொடுத்துட்டு எடு. சார் அது கட்சிக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் எப்படி சார் கேட்க முடியும்? செலவு பண்ணிட்டோம் எலெக்ஷனுக்கு. அப்போ நீ செலவே பண்ணலையே, பண்ணு தான் நீ சிஎம்ஆர் இருப்பிய நேரம் கணக்குடுமா. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கணக்கெலாம் கேட்கலாமா? அது நன்கொடையாக தான் கொடுத்துருக்காங்க. சரிப்பா, 275 கோடி வேண்டாம், கேஷாக கொடுத்த 25 கோடி கொடுன்னு கேட்டால் அது கணக்குடு. இல்லை லீமா ரோஸ் இன்றைக்கி பத்திரிகையாளர்களை சந்திச்சு எடப்பாடிக்கு மட்டும் 100 கோடி ரொக்கமாக கொடுத்தேன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஐடி வரும், அதனால் சொல்ல மாட்டாங்க. பல பேர் சொல்லிட்டாங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இப்போ வரைக்கும் இல்லவே இல்லை, அதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறாரு சார். எடப்பாடி பழனிசாமி இப்படி பச்சை பொய்யை பேசுவதில் எந்த வியப்பும் இல்லை. தாவேக்குவுக்கு ஆதரவாக வாக்களித்த அத்தனை பேருமே இதை பொதுவெளியிலேயே சொல்லிவிட்டார்கள். நான் எளிதாக எடப்பாடி பழனிசாமியை பார்த்து 2 கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். மே 4 முதல் மே 10 வரை நடந்தவற்றில் 2 நடவடிக்கைகள் முக்கியமானவை. விரைவில் நல்ல செய்தி வரும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னது ஊடகங்கள் எல்லாம் வந்துச்சா? என்ன நல்ல செய்தி? கடைசி வரைக்கும் சொல்லலையே. அதிமுக எம்எல்ஏக்களை பார்த்து விரைவில் நல்ல செய்தி வரும் என்றால் வேறு என்ன நல்ல செய்தி இருக்க முடியும்? கூட்டணி மட்டும்தான் ஒரே ஒரு வேற என்ன? நீங்கள்லாம் மந்திரி ஆவீங்க, நான் சிஎம் ஆக போகிறேன், இது மட்டும்தானே நல்ல செய்தி? சிபிஎம் செயலர் சண்முகம் சொல்லியிருக்கிறார். சிவி சண்முகம் கூட போய் சொல்கிறாரு, காண்டில் சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். சண்முகம் எதுக்கு போய் சொல்லணும்? காதர் மொய்தீன் எதுக்கு போய் சொல்ல வேண்டும்? சிபிஎம்மோட நேஷ்னல் செக்ரட்டரி காம்ரேடு எம்ஏ பேபி எதுக்கு சொல்லணும் இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு? திருமாவளவன் ஏன் இறுதி நிமிடம் வரை ஆதரவு தராமல் தாமதித்தார்? இன்றைக்கி அண்ணனை மீறி தான் நீங்கள் விஜய் தொட முடியும்னு போய் குறுக்க போய் நிற்கிறாரு, அது வேறு. அன்னைக்கு சிபிஐ சிபிஎம் முஸ்லீம் லீக் எல்லாம் ஆதரவு தெரிவித்த பிறகு கூட ஒரு நாள் முழுக்க விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு தாமதப்பட்டதற்கு என்ன காரணம்? அதனால் சேலத்தில் உட்காந்துக்கிட்டு டெய்லி காலையில் 10 வாட்டி பத்திரிகையாளர்களை சந்தித்து அது பொய்ன்னு சொல்லிட்டாருன்னா அது பொய்யாயிடாது. விரைவில் அமையவிருக்கும் புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போடுறாரு. தாவேக்கா ஆட்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறது உங்களுக்கு வாய் ஏன் வரல? ஏன் சார் சொல்லலை? அதாவது ஒன்று, தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு, அது அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. திமுகட்டையும் ஆதரவு வாங்கி தாவேக்காவுக்கு ஆதரவு, ஆனால் இவர் சிஎம் ஆகணுமா? 108 சீட்டு ஜெயித்தவங்களுக்கு சிஎம் போஸ்ட்டு கிடையாதான். 45 சீட்டு ஜெயிச்சுட்டு இவங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு விஜய் ஓரமாக உட்காரணுமா? எவ்வளவு பேராசை! ஸோ அது சாத்தியமில்லைன்னு ஆயிடுச்சு. திமுகவும் ஒப்புக்கொண்டது, இந்த எம்எல்ஏக்களும் ஒப்புக்கொண்டது, அனைவரும் ஒப்புக்கொண்டது திருமாவை முதலமைச்சர் ஆக்குவது என்ற ஏற்பாடு. அதை கலைச்சி விடுறதுக்கு தான் புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்கள் என்று போட்டது. அதுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இன்னொன்று, இட் இஸ் அ ஒர்க்கபிள் அரேஞ்ச்மெண்ட். எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு திமுக ஆதரவு கொடுத்தா தான் அது ஒரு ஏற்க முடியாத விவகாரமாக இருந்தது. சிபிஎம் ஆதரவு தர முடியாதுன்ட்டாங்க, மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்கன்ற கடும் விமர்சனங்கள் எழுந்தன. ஒரு தலித்தை முதலமைச்சராக்குவதற்கு 2 துருவங்களில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளை இணைகிறது என்றால் அதை மக்களிடம் ஏற்க வைக்கலாம், அது செல்லுபடியாகும் என்ற முடிவுக்கு திமுக இருக்கவங்க, அதிமுக இருக்கவங்க, அதிமுக மூத்த தலைவர்கள் ஓகே அப்படின்னா ஓகே, நம்ம சிஎம் இல்லை ஓகே, நம்ம அமைச்சர்கள் இருக்கலான்ற அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எல்லாரும் ஒத்து வந்துட்டாங்க. இந்த பய சிஎம் ஆக விட்டுட்டு நான் கைகட்டி நிற்கிறதான்னு சொல்லி அதை கெடுத்து விட்டது எடப்பாடி. அந்த அரேஞ்ச்மெண்ட்டை கெடுத்து விடுறதுக்கு தான் புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்கள்னு போட்டு விட்டு, அது வரைக்கும் ஒரு ட்வீட் போடல, ஞாபகம் இருக்கா? நான் சிறையில் இருந்தேன். இப்போது போட்டோன்னே இந்த இது முடிஞ்சிருச்சா, அப்போ தான் இந்த 25 எம்எல்ஏக்கள் கிளம்பி போகிறாங்க. அன்றைக்கி போனது 30 எம்எல்ஏ. இந்த விஷயங்களை எல்லாம் வெளியில் யாருமே பேச மாட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்து கொண்டிருந்தார். எம்ஏபிபி சொல்லிட்டாரு, சண்முகம் சொல்லிட்டாரு, காதர் மொய்தீன் சொல்லிட்டாரு, இங்கேருந்து போன அதிமுகவிலே இப்போது இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சொல்லிவிட்டார்கள். அதனால் இவர் அது மாதிரி நடக்கவே இல்லைன்னு சொன்னால் அப்புறம் ஏன் போகிறாங்க? இங்கேருந்து அதிமுகலேருந்து தாவேக்காவை நோக்கி செல்பவர்கள் அத்தனை பேரும் இந்த குற்றச்சாட்டை தானே சொல்கிறாங்க. அது எப்படிங்க
திமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்க முடியும், அதிமுக தொண்டை எப்படி ஏற்றுப்பான்னு சொல்கிறாங்கல்ல, அவ்வளோ பேரும் போய் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் உண்மை பேசுகிறாரா? இந்த பழியிலிருந்து ஒரு நாளும் எடப்பாடி பழனிசாமி தப்பவே முடியாது. நீங்கள் வந்து அவர் இல்லை இது உண்மை இல்லை பொய்ன்னு திருப்பி சொல்லிட்டு இருந்தாருன்னா அப்படியே இது நின்றாது. திமுக ஆதரவில் சிஎம் ஆகணும்னு எடப்பாடி ஆசைப்பட்டது உண்மை. விஜய் தான் களவாணின்னு சொல்கிறாரு சார். அந்த விமர்சனத்தை அவருக்கு வைப்பதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. விஜய் அவர்கள் கரூர் மேடையில் பேசும்போது கூட்டு களவாணிகள்னு என்று 2 பேரையும் சொன்னார். இவர் நாங்கள் கூட்டு களவாணி இல்லை, நீ தான் எம்எல்ஏ களவாணி, எம்எல்ஏவை திருடுறாங்க என்று சொல்கிறாருன்னு திரு டிடிவி தினகரன் அவர்கள் வேறு ஆடு திருடன் மாடு திருடன் போல இவர்கள் எம்எல்ஏ திருடன் என்று சொல்கிறார். அரசியல் ரீதியாக அந்த விமர்சனங்களை வைப்பதற்கு அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில்தான் தாவேக இருக்கிறது. ஏன்னா உண்மையிலேயே எம்எல்ஏ திருடுறாங்க, இன்னும் கொஞ்சம் திருடுவாங்க. கோர்ட்டு பை எலெக்ஷன் நிப்பாட்டதுனால திருடி புரோஜனம் இல்லட்டு அமைதியாக இருக்காங்க. இல்லை என்றால் இன்னும் எம்எல்ஏ திருட்டு தொடர்ந்து கொண்டு இருக்கும். நீங்கள் என்ன சார் தாவேக்கா எம்எல்ஏ திருடினா மட்டும் சாஃப்டாக அணுகிறீங்க, மற்றவங்க வந்து குதிரை பேரம் நடத்தினா மட்டும் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க? நல்ல கேள்வி மாலதி. இது தாவேக்கா மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு குதிரை பேரம் நடத்துகிறார்கள் என்பது. தாவேக்காவில் இதுவரை இணைந்த எம்எல்ஏக்கள் அல்லது முன்னாள் எம்எல்ஏக்கள் யாரும் எனக்கு 50 கோடி கொடுத்து கூட்டின்னு போனாங்க, 60 கோடி கொடுத்து கூட்டிட்டு போனாங்க என்ற விமர்சனத்தை யாரும் வைக்கவில்லை. இங்கே வந்தீங்கன்னா உங்களை மந்திரியாக்குறோம், வாரிய தலைவர் கொடுக்குறோம் என்று பேசியிருப்பார்கள் தாவேக்கிலிருந்து. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் பொதுவெளியில் இல்லை. தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது தொடர்பான இந்த புகார் காவல் நிலையத்திற்கு சென்று விட்டது. ஊத்தங்கரையை சேர்ந்த தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜா எனக்கு தொலைபேசியில் இவ்வளவு அழைப்பு வந்தது, என்கிட்ட பணம் ஆஃபர் பண்ணாங்க என்ற விவரங்களை அவர் காவல் நிலையத்தில் புகாராக கொடுத்து விட்டார். காவல்துறை இந்த வழக்கில் இதுவரை 10 பேருக்கு மேல் கைது செய்திருக்கிறது. ஒரு 60 லட்சம் ரூபாய் இந்த வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மேலும் தாவேக்காவுக்கு சென்று சேரக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் விருப்பத்தோடு சென்று சேருகிறார்கள். அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களான்றது கன்ஃபார்ம் இல்லை, ஆனால் அவர்கள் மனதில் நாம் அங்கு சென்றால் அமைச்சராகி விடலாம் என்ற கனவு இருக்குது. இவர் குட்கா ஊர் பூரா சொல்லிருக்காரு, அடுத்து நான் மந்திரி குட்கா வைக்க போகிறேன், அடுத்து நான் தான் மினிஸ்டரு என்று சொல்லி கொண்டிருக்கிற முதல்ல எம்எல்ஏ ஆவியா? ஸோ இவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். ஆனால் அந்த ஆஃபரில் தான் இவர்கள் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டார்கள் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் பொது வெளியில் இல்லை. வைகோ அவர்களும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் தான் வெளியில் சொன்னாங்க. இது பணம் கொடுத்து விலைக்கு வாங்க நடந்த முயற்சி என்பதால் எழுத்துப்பூர்வமான புகாராக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையும் இப்போது அந்த விசாரணையில் இறங்கி இருக்கிறது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வழக்கில் திரு செந்தில் பாலாஜி மற்றும் திரு அசோக் ஆகியோருக்கு முன்ஜாமீன் கொடுத்த சென்னை உயர்நீதிமன்றம், நீங்கள் போய் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் ஆஜராகுங்கள், அப்படி ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், அந்த மாதிரி ஆர்டரில் கீழே கண்டிஷன் இருக்கும், இதை ஃபாலோ பண்ணலன்னா பெயில் வில் பி கேன்சல்டு அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும். கிட்டத்தட்ட 6-7 நாள் ஆகுது. இது வரைக்கும் அசோக்கும் போல செந்தில் பாலாஜியும் போல. பதிலுக்கு செந்தில் பாலாஜி அந்த திருவல்லிக்கேணி ஆய்வாளருக்கு கடிதம் எழுதுகிறார், என் பேர் எஃப்ஐஆரில் இல்லை, அதனால் நான் வரமாட்டேன், அதுமாரி வந்தேன்னா நான் கைது பண்ண மாட்டேன்னு எனக்கு கேரண்டி கொடுங்க, வேறு வழக்குகளில் கைது பண்ண மாட்டேன்னு கேரண்டி கொடுங்க என்று கடிதம் எழுதியிருக்கிறார். யார் இவருக்கு லீகல் அட்வைசர்னு எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேரண்டியை எந்த காவல் அதிகாரியும் கொடுக்க முடியாது. இன்னொன்று, காவல் நிலையத்தில் ஆஜராகாததன் மூலம் நேரடியாக உயர்நீதிமன்ற உத்தரவை செந்தில் பாலாஜி மீறுகிறார். இப்போது சென்னை மாநகர காவல்துறை உயர்நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் இந்த மாதிரி உத்தரவு போட்டீங்க, அவர் பாருங்கள் ஆஜராகவே இல்லை என்று அந்த ஜாமீனை ரத்து செய்வதற்கு கோருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஏன் இது போன்ற ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். சார், அப்புறம் முன்னாள் முதல்வர் வந்து 18ஆம் தேதி வந்து ஃபாரின்லேருந்து வந்த உடனே திமுகவை மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது திமுகவின் தோல்விக்கான காரணங்களை ஆராய அமைத்த குழு கட்சியில் இளரத்தத்தை பாய்ச்ச வேண்டும், கட்சியில் இளைஞர்களின் செல்வாக்கு உயர வேண்டும், இளைஞர்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த ஆய்வுக்குழு அறிக்கையை கொடுத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த ஆய்வுக்குழு இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்ததற்கான காரணம், இவரே குளத்தூரில் தோத்துட்டார், இவர் பின்னாடி போனோன்னா நம்மளும் விளங்க மாட்டோம், அதனால் இனி ஃப்யூச்சர் உதய் பின்னாடி போய்டுவோன்றதுக்காக தான் அந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பரிந்துரை கொடுத்துருக்காங்க. டேடியும் செமி ரிட்டையர்மெண்ட் மூடுக்கு போயிட்டார். ஸோ பையன்கிட்ட பேர குழந்தையோட டிகிரி ஃபங்க்ஷனுக்கு இங்கேருந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போகிறாருன்னா இவர் எப்படிப்பட்ட குடும்பத் தலைவர்ன்றதை புரிஞ்சுக்குங்க. அதனால் இவரே வந்து உதயநிதிக்கிட்ட பெரும்பாலான பொறுப்புகளை ஒப்படைக்கும் மனநிலையில் தான் இருக்கிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன. ஸோ இந்த பெருசுங்களை பூரா ஓரங்கட்டிட்டு இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து 90 வயதுகளில்
நடமாடி கொண்டிருக்கும் இந்த துரைமுருகனை மாற்ற வேண்டும். ஒரு கட்சிக்கு வைப்ரண்ட்டாக அந்த சின்ன பசங்க தாவேகளை துடியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 90 வயசில் இருக்க துரைமுருகனை வச்சு பொதுச் செயலாளர் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த கட்சி விளங்குமா? அதனால் இந்த மாற்றங்கள்லாம் விரைவில் உருவாக இருக்கின்றன. பொதுச் செயலாளர், பொருளாளர் இந்த பதவிகளும் மாற்றப்பட இருக்கின்றன. இன்றைக்கி ஜூனியர்டனில் வந்திருக்கக்கூடிய கவர் ஸ்டோரி ஒரு முக்கியமான ஸ்டோரி. அத்தைக்கு டிக், மச்சானுக்கு செக், உதயநிதி புது அஸ்திரம். இதான் அந்த கவர் ஸ்டோரி. அதில் என்ன வந்திருக்குன்னா, கட்சியில் ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக சபரீசன் உருவெடுத்திருக்கிறார். ஸோ சபரீசனை சென்று கட்சிக்காரர்கள் பார்க்கும் வழக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு சார். போய் பார்த்துட்டு மாப்பிள்ளை சாருன்னு தான் சொல்லுவாங்க, மாப்பிள்ளைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளைன்னு சொன்னால் மரியாதை குறைவான், மாப்பிள்ளை சார் அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு தனி லாபியை உருவாக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினராகும் ஆசை நீண்ட நாளாக அவருக்கு இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் எப்படியும் அவர் மட்டும் ஒரு 1 லட்சம் கோடி வச்சுருப்பார். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு கட்சியை கபலீகரம் செய்து விடுவார் என்ற அச்சம் உதயநிதிக்கு இருக்கிறது. ஸோ சபரீசனை எதிர்கொள்வதற்கு இது மட்டும் இல்லாமல் முன்னாடி கட்சி கூட சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற கட்சிகள் எல்லாம் இருந்ததனால் ஆலோசனை சொல்வதற்கும் ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் அவர்கள் உதவியாக இருந்தார்கள். இன்றைக்கி இது போன்ற ஆலோசனைகளை சொல்வதற்கு கட்சியில் ஆட்கள் இல்லை. உதாரணத்திற்கு சட்டப்பேரவையில் நீங்கள் பார்ட்டி ஃபண்டு கலெக்ட் பண்ணுறீங்க என்று சொல்லும்போது அவர் பேசி முடிக்கிட்டோம், நம்ம இருந்து பதில் சொல்லுவோம் என்ற ஆலோசனையை உதயநிதிக்கு வழங்கியிருக்க வேண்டும். மாறாக தம்பி எந்திரி தம்பி, இதுக்கு மேலாம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, அவரே நின்றுட்டு தான் சார் இருக்காரு, பக்கத்தில் இருக்கவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க, வாங்க 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 என்று அழைத்து கொண்டு வெளியே சென்று விட்டார்கள். இது போன்ற நேர்வுகளில் எல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை செல்வதற்கு கூட ஆட்கள் இல்லை. அதுபோக மிக முக்கியமாக தாவேக இப்படி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றதற்கு பெண்கள் மிக முக்கிய பங்கை வகித்தார்கள். அப்போ அந்த பெண்கள் ஓட்டை வாங்கிறதுக்கு ஒரு பெண் தலைவர் தேவை இருப்பதால் இனியும் அத்தையை கண்டும் காணாமல் இருப்பது அரசியலுக்கு நல்லதல்ல என்ற அடிப்படையில் உதயநிதி கனிமொழியோடு சேர்ந்து அரசியல் செய்வது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன. விரைவில் கனிமொழி திமுகவின் பொதுச் செயலாளர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. சார் நீங்களே சொல்கிறீங்களா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை ஆக்குவோம் அப்படின்றீங்களா? பார்க்க தாமா போகிறீங்க. இல்லை, இதை முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த எம்பியை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவங்கள எம்எல்ஏ வாக்குறாங்கன்னு விருப்பப்படுறாங்க. தம்பி கரெக்டாக பிடிச்சிட்டாரு சாரதி. இந்த 7 இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதிகளில் ஒரு தொகுதியில் அம்பாசமுத்திரத்திலேயே கனிமொழி போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. கனிமொழி அசெம்பிளியில் போனாங்கன்னா விஜய்க்கு கவுண்டர் கொடுக்க நல்லா இருக்குமா? கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. அப்போ கனிமொழி பதிலுக்கு கேட்பாங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுவீங்க, என்ன பொதுச் செயலாளராக்கு, இல்லைன்னா நான் வரமாட்டேன் இந்த விளையாட்டுக்குன்னாங்கன்னா. ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. சரிம்மா, என்னோட விருப்பத்தை சொல்கிறேன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. வேறு யாரை பொதுச் செயலாளர் கொண்டு வரலாம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது நீயும் சொல்லுப்பா பேர். சார் யார் வேணாலும் அவங்க கொண்டு வரலாம் சார். யாராவது பேர் சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வேண்டான்ட்டீங்க, கனிமொழி பிடிக்கல, ஏதோ கோவம் உங்களுக்கு பிடிக்கல, வேறு யார் கொண்டு வரலாம்? RS பாரதி, எனக்கு தெரிஞ்ச பேரில் திமுக யார் இருக்காங்களோ அவங்கள தான் சொல்ல முடியும். ஏட்டையாவுக்கென்று சில வேலைகள் இருக்குது. கண்ணா பொண்ணான்னு திட்டணுன்னா யோ போய் ப்ரெஸ் மீட் வையான்னு சொன்னேன்னா என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு பேசுவார். கருணாகம் என்ன இஷ்டத்துக்கு பேசுவார். அதுக்கு தான் அவர் பேசிட்டியா கிளம்பு, ஏதோ போனால் போதுன்னு ஒரு வாட்டி ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா ஓவராக பேசுகிறேன் போ. வேற திருச்சி சிவா, பல விவகாரங்கள் வெளியே வரும். நெக்ஸ்ட்டு சரி சார், கனிமொழியை இருந்துட்டு விடுங்க சார். வேற சொல்லுங்கள். காஸ்ட் ஈக்குவேஷன்றது ஒன்று இருக்குது, நீங்கள் மறந்துடாதீங்க. பாரதி மொழியார், இவர் முக்குலத்தோர், பொருளாளரும் முக்குலத்தோர், பொதுச் செயலாளரும் முக்குலத்தோரா? அடுத்தது வேற இல்லை, எல்லாருமே வயசானவங்களா தான் இருக்காங்க. தலித்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது என்ற அடிப்படையில் அண்ணன் ஆராசாவே ஆர்க்கலாம். சும்மாவே சனாதன கடனை பேசி வம்பா இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டுமல்லாமல் இந்த குடும்பத்துக்கு எதிராக பேசியவர்களை இந்த கட்சி என்றாவது அரங்கேற்றி இருக்கிறதா? தேர்தலுக்கு சற்று முன்பாக ஸ்டாலினுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு ஆடியோ வந்துச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸ்டாலின் பேசின ஆடியோவை மாரிதாஸ் ரிலீஸ் பண்ணாரா? கமுக்கமாக அது மாதிரி ஒரு ஆடியோவே வராத மாதிரி இருக்காங்களா? அப்போ குடும்பத்தை பற்றி, அதுவும் கட்சி தலைவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அறிவில்லை என்ற உண்மையை சொன்ன நபரை எப்படி பொதுச் செயலாளர் ஆக்குவார்கள்? ஏற்கனவே நமக்கு பிடிஆர் கதை தெரியும் அல்லவா? பிடிஆர் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காரா? அப்போ அவரை பொதுச் செயலாளர் ஆக்க முடியுமா? ஒரு ஃபேமிலி பார்ட்டியில் ஃபேமிலி மெம்பர் தானே லீடராக வர முடியும். ஸோ மச்சானை விட அத்தை பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டாரு. மச்சான் டேஞ்சரஸ், மாப்பிள்ளை இஸ் டேஞ்சரஸ் ஃபார் மகன் என்பதை அந்நியார் உணராதவரா? ஸோ நடக்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க. வி த லீடர், அதோட சீஃப் சர்வெண்ட்
திரு அண்ணாமலை அவர்கள் சீஃப் சர்வெண்ட்டா புதுசாக இருக்குது? அப்படிதான் சார் அவர் சொல்லிக்கிறாரு. சரி, ஓகே. அந்த மீட்டிங்க்கு அப்புறமா பெருசாக எதுவும் பேசலை. இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா. கோவையில் விவேகானந்தா வித்யாலயா என்ற ஒரு பள்ளி 30 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. ஆர்எஸ்எஸ் நடத்தும் பள்ளி தான் இந்த விவேகானந்தா வித்யாலயா. ஆர்எஸ்எஸ்ஸின் சேவா பாரதி அமைப்பு இந்த பள்ளியை 30 ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியின் நிர்வாகிகளாக எக்ஸ்லான் ராமசாமி மற்றும் ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி ஆகியோர் இந்த பள்ளியின் நிர்வாகிகளாக இருந்து வருகின்றனர். இதில் இந்த ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி ஆர்எஸ்எஸ் உடைய கோட்ட பொறுப்பாளர். இப்போது அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸின் மறைமுக ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கிறது பார்த்தீங்களா, இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் நடத்துகிற பள்ளியில் அவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்களா என்று உருட்டுவார்கள். அதனால் உருட்டுறதுக்கு முன்னாடியே நான் அதை சொல்லிடுறேன். ஆர்எஸ்எஸ் தலைமையின் சம்மதம் இல்லாமல் நான் இப்போது குறிப்பிட்ட இந்த 2 நிர்வாகிகளும் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் விடுத்த வேண்டுகோள் காரணமாக இன்றைக்கு இந்த விழாவுக்கு அண்ணாமலையை அழைத்திருக்கிறார். வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் இவர்கள் 2 பேரும் இந்த பள்ளி நிர்வாக பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்பதையும் இப்போதே அறிவிக்கிறேன். ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஸ்கூலு ஆர்எஸ்எஸ்ட்ட பர்மிஷன் கேட்காம ஆர்எஸ்எஸ் விட்டு வெளியில் போய் நான் இனிமேல் மத அரசியல் சாக்கடையிலிருந்து வெளில வரணுன்ட்டு பேசுகிற ஆளை நீ கூப்பிட வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? இவங்க 2 பேர் மேலேயுமே அட்மிஷனுக்கு காசு வசூல் பண்ண புகார்கள் நிலுவையில் இருக்குது. இப்போ எடுப்பாங்க அதை. அண்ணாமலை பின்னாடி போகக்கூடிய ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளுக்கு இதுதான் கதி என்பது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் வகையில் இவர்கள் மீதான நடவடிக்கை இருக்கும். ஸோ ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியோ அண்ணாமலையோட வீத லீடர்ஸ் மூமெண்ட்டுக்கு எந்த விதமான ஆதரவு இதுவரை தெரிவிக்கவில்லை, இனியும் தெரிவிக்க போவதில்லை. தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்கவே முடியல, எப்படியாவது வளர்க்கணுன்னு கர்நாடகத்தில் ஒரு மாவட்டத்தில் இந்நேரம் எஸ்பியாக இருந்துகிட்டு இருப்பேன் இல்லையா? அதுவும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கசக்கியிருப்பாங்க. கூட்டிகிட்டு வந்து 6 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணி பிரதமர் தட்டி கொடுத்து உள்துறை அமைச்சர் தட்டி கொடுத்து நீ அடிக்கிற கொள்ளையெல்லாம் பொறுத்துக்கிட்டு சரி லாயலாக கட்சிக்கு இருப்பான்னு சொல்லிட்டு விட்டா இன்னும் எந்த பதவிக்குமே வராமல் 1500 கோடி அட்டிக்கிறேன்னா உன்னை சும்மாவா விடுவாங்க? நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு. சோத்துக்கே வழி இல்லையா? ஃப்ரெண்ட்ஸு தான் சோறு வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொன்னாரா? இந்த வாட்ச் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்ததுனாரா? 30 கோடி இடம் வாங்குற கோயம்புத்தூரில். ஸோ இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு எப்போப்பா தொடங்கினது? போன மாதத்தில் தொடங்கினாங்க. எப்போம்மா தொடங்கினது? ரொம்ப ரீசெண்டாக தான் தொடங்கினாங்க. வீத லீடர்ஸ் அமைப்பு பதிவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டது 6/1/2020. பல பேர் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடியேவா? இவர் பிஜேபியில் சேர்ந்தது 25/8/2020. ஆர்எஸ்எஸ் தான் தொலைநோக்கு பார்வையோட செயல்படும்னு சொல்லுவாங்க. ஆ அந்த ஆர்எஸ்எஸ்க்கே ஒருத்தர் விபூதி அடிச்சிருக்காரு. அது என்ன தேதி? 6/1/2020 விவேகானந்தர் பிறந்தநாள், அப்துல் கலாம் ஐயா பிறந்தநாள். இப்போ இந்த அப்துல் கலாம் ஐயா பிறந்தநாளுக்கு ஏதோ ஒரு இது லீடர்ஷிப்பு ட்ரைனிங் ஏதோ தொடங்குறேன்னு இருக்கார். யாராவது தலைவர்கள் பிறந்தநாளா சொல்லுங்கள்? தெரியலையே சார். அகிலாவின் பிறந்தநாள். அகிலா யாரு? அவங்க மனைவி. இதான் அண்ணாமலை. புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஏமாத்துறாத, நீ தனுஷ் கூடவே இரு. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அது சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, மருத்துவமனையெல்லாம் மேம்படுத்தணும். மக்கள்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காரு. உங்களால் 100 ரூபாய் கொடுக்க முடிஞ்சால் கூட கொடுங்க. ஸோ அதுக்கான கணக்கு வழக்குகள்லாம் நாங்கள் கரெக்டாக காட்டுவோம். அந்த பணம் மருத்துவமனை மேம்படுத்துவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காரு சார். இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். அதாவது என்னென்னா, ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் நீங்கள் நான் இந்த மருத்துவமனைக்கு டொனேஷன் கொடுக்குறேன், அந்த மருத்துவமனைக்கு டொனேஷன் கொடுக்குறேன்னு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற பணம் அந்த மருத்துவமனையின் மேம்பாட்டுக்காக செலவிடப்படும்னு சொல்கிறாரு. இப்போது சமீபத்தில் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லாம் பிரமாதமான உட்கட்டமைப்போடு இருக்கிறது. ஓமந்தூரார் எடுத்துக்கோங்க, கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையாகட்டும், கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நான் போயிருக்கிறேன். இது போன்ற மருத்துவமனைகள் பிரமாதமாக இருக்குது. சில மருத்துவமனைகளுக்கு இன்னும் நிறைய உட்கட்டமைப்பு தேவைப்படுகிறது. இப்போ அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதால் நீங்கள் உங்கள் நன்கொடை கொடுங்க, நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக அக்கௌண்ட்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அருண்ராஜ் பேசிக்கலி இஸ் அ டாக்டர், முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி. அவர் சின்சியராக ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறாரு. அவர் துறையிலே ஊழல் பண்ணுறதுக்கு இந்த பழைய பெருச்சாலிங்கள்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்க. இந்த மற்ற அமைச்சர்கள் போல் இல்லாமல் அருண்ராஜ் நிர்வாக அனுபவம் கொண்டவர் இல்லையா? ஸோ இந்த சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய ஊழல் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி டிசைனாக நடக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சு இங்கே
பல பத்தாண்டுகளாக இங்கே உட்கார்ந்து சுரண்டி தின்று கொண்டிருந்த பெருச்சாளிகளை விரட்ட வேண்டும் என்பதற்காக 2-3 பெருச்சாலியை மாற்றி விடுறாரு சுகாதாரத்துறையில். அந்த பெருச்சாலிகளை மீண்டும் அதே இடத்திற்கு கொண்டு வர அமைச்சருக்கே தெரியாமல் வேலை நடக்குது. யார் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பார்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஜான் ஆரோக்கியசாமி இல்லை, உமாநாத். அவரே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காரு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது முன்னாடி முயற்சி பண்ணது. இன்னொருத்தர் யார் சொல்லுங்கள்? உதயச்சந்திரன். நோ, குட்கா. அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரில் அவர் இருக்கும்போது அவர் உருவாக்கிய பெருச்சாளிகள் இந்த பெருச்சாளிகள். நான் முதல்வர்கிட்ட கோரிக்கையாகவே வைக்கிறேன், உமாநாத்தெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ திமிர் இருக்கணும் இந்த ஆளுக்கு. உனக்கு உணவு நுகர்பொருள் வழங்குத்துறை பணி. அங்கே இங்கே நம்ம ஆளுங்களை வச்சுக்கிட்டா நம்ம வேலை சுலபமாக முடியும்ல சார்? இல்லைம்மா, இந்த ஆள் 2011 சுகாதாரத்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு, புரிஞ்சுக்குங்க. அதை தான் சொல்கிறேன் நான். அதனால ஒரு அருண்ராஜ் 2 பேரை மாற்றி விட்ட உடனே சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் போய் ப்ரெஷர் போட்டிருக்காருங்க இந்த ஆள். இன்றைக்கி ஜூடியோடனில் கூட வந்திருக்கு. சில அமைச்சர்களின் துறைகளில் அதிகாரிகளின் தலையீடு தாண்டவம் ஆடுகிறதாமே. உண்மைதான். நேர்மையாக செயல்பட விரும்புபவர்களுக்கு பெரும் இடைஞ்சலை தருகிறார்கள் அதிகாரிகள். ஆரோக்கியத்துறையில் கொள்முதல் முழுவதுமே உமையின் நாதன் பெயர் கொண்ட சீனியர் அதிகாரியின் கட்டுப்பாட்டில்தான். கொள்முதல்னா எவ்வளோ பர்ச்சேஸ் தெரியுமா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் க்ளவுஸு, மாஸ்க், பஞ்சில் ஆரம்பித்து அவ்வளவு பர்ச்சேஸ் இருக்குது. உமையின் நாதன் பெயர் கொண்ட சீனியர் அதிகாரியின் கட்டுப்பாட்டில்தான் அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே சுகாதாரத்துறை இருக்கிறது. எந்த ஆட்சி வந்தாலும் தனக்கென சில அதிகாரிகளை துறைக்குள் வைத்துக்கொண்டு பல்லாயிரம் கோடி ரூபாய் கொள்முதலை கட்டுப்படுத்தி வந்தார் அந்த சீனியர் அதிகாரி. அந்த சிண்டிகேட்டை உடைப்பதற்கு சீனியருக்கு நெருக்கமான மில்க் அதிகாரியை பந்தாடி விட்டார் துறையின் அமைச்சர். டென்ஷனான அந்த சீனியர் அதிகாரி முதல்வர் அலுவலகம் வரை பகீரத அழுத்தம் கொடுத்து மில்க் அதிகாரியை பழைய இடத்துக்கே கொண்டு வர பிரயத்தனம் செய்திருக்கிறார். இது எவ்வளோ திமிர் இருந்தால் இருந்தாலும் இந்த வேலையை பார்ப்பாரு. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. எனக்கு அருண்ராஜ் எப்படி பொறுத்துட்டு இருக்காருன்னு எனக்கு உள்ளபடியே தெரியல. 16 வருஷமாக இந்த துறையை ஒரு ஆள் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல போஸ்டிங்கில் போட்டிருக்காங்க. அங்கேயும் காசு வாங்கிக்கிட்டு இங்கேயும் காசு வாங்கினா இந்த ஆளுக்கு உமாநாத்துக்கெல்லாம் உண்மையிலேயே உடம்புல எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த வேலையை பண்ணுவார். முதல்வரிடம் நான் கோரிக்கையாக வைக்கிறேன், உமாநாத்தெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி மற்ற அதிகாரிகளுக்கு ஒரு உதாரணமாக உமாநாத்தை மாற்றுங்கள். ஒரு கவர்மெண்ட் மாறிடுச்சு. விஜயை அரசியலுக்கு அழைத்து வந்ததே அருண்ராஜ். அப்போ எவ்வளோ நெருக்கம் 2 பேரும். அவர் துறையில் பூந்து நீ இந்த வேலையை பார்க்குறேன்னா எவ்வளோ ஏத்தம் இருக்கணும் உனக்கு. இதெல்லாம் தெரிந்துதான் அவருக்கு இதுவரை பதவி போடாமல் உமாநாத்தை காத்திருப்போர் பட்டியலில் வைக்க முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உமாநாத்துக்கு தான் கலையும் ஜான் ஆரோக்கியசாமியும் சப்போர்ட்டு. தெரியுது அப்போ காம்ப்ளிகேஷன் எவ்வளோன்ட்டு. இந்த பக்கம் ஹெல்த் மினிஸ்டர் குடைச்சல் கொடுக்குறாரு இருந்தாலுன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் அவரோட அட்வைசரு நல்லவருங்க அவர். அண்ட் நல்ல வேலைகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் போதே தாவேக ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் பணியில் அமைச்சர் பெருமக்களே ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் இதுவரை இல்லாத வகையில் ஊழல் தொடர்பான புகார்களை அனுப்ப வாட்ஸ்அப் எண் வெளியிட்டிருக்கிறார். இது வரைக்கும் இல்லை. நீங்கள் இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்புங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையோட முகவரி, அங்கே போய் நீங்கள் புகார் கொடுங்க, நாங்கள் நேராக போனால் விரட்டி விட்ருவாங்க. அது வேறு விஷயம். எவிடன்ஸ் இல்லாமல் வருவாங்க. சார் அங்கே லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குறாங்க சார்னு வாங்க, எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? அதனால் ஒரு வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்துருக்குறாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற கம்ப்ளைண்ட்ஸை ப்ராசஸ் பண்ண வேண்டியது டிவிஎஸ்சியோட வேலை. இது இந்த பக்கம் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே சில அமைச்சர்கள் வசூலை தொடங்கிவிட்டார்கள் என்று ஜூனியோடனில் வந்திருக்கு. அந்த நியூஸை அப்படியே படிக்கிறேன். கரூர் பொதுக்கூட்டத்தில் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க என முதல்வர் பேசியிருந்தார் அல்லவா. சில மாண்புமிகுக்களின் செயல்பாடுகள் அதற்கு தலைகீழாக இருக்கின்றனவாம். வாடகை வாகனங்கள் தொடங்கி மேன்பவர் வரையில் ஏகப்பட்ட டெண்டர்கள் கொட்டி கிடக்கும் வெண்மை துறையில் அமைச்சரின் உறவினர் கல்லாப்பெட்டியை திறந்து விட்டாராம். உங்கள் 2 பேருக்கும் சோதனை வைக்கிறேன். வெண்மைத்துறை என்ன தெரியலையா சார்? பால்வளத்துறை விஜயலட்சுமி, மினிஸ்டர் ஃபார் மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் கல்லாக்கட்ட தொடங்கிட்டாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அதுபோல் ஆணிரை துறையில் மூலப்பொருட்களுக்கான பெரிய டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. மந்திரியை கவனிக்க மாட்டீங்களா, வெறும் கையோடு வந்து போனால் எப்படி என்று ஒப்பந்தக்காரர்களிடம் பேசுகிறார்களாம் உறவினர் அமைச்சருடன் இருப்பவர்கள். ஆணிரை துறைனா என்ன? தமிழே மறந்துட்டீங்க. ஆணிரைனா கால்நடை பராமரிப்பு துறையில் தான் இந்த டெண்டரு. அறிவுக்கோயில் துறையை கவனிக்கும் நடராஜா அமைச்சரின் மனைவியே நேரடியாக கோதாவில் குதித்து விட்டாராம். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனோட மனைவி தான் வசூல் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதுக்கு தான் முன்னாடி வந்து நின்று சொல்கிறது. ஸ்கூல்ல எல்லாம் விஜயோட ஸ்பீச்சை போடுறது தவறு இல்லையே. அமைச்சருடன் இருப்பவர்கள் சிக்கலாகிட போதுங்க என்று எச்சரித்தாலும் யாரு தான் வாங்காமல் இருக்காங்க. நம்ம தயவு இல்லாமல் ஆட்சி நடந்துடுமா, காங்கிரஸ் சப்போர்ட்டில் நடக்குதான் என்று அமைச்சரோட மனைவி சொல்கிறாங்களாம்.
நம்முடைய தொடர் எச்சரிக்கையை அடுத்து ரீல்ஸ் பெண் அமைச்சரும் கோட்டை மாவட்ட மேக்கப் அமைச்சரும் சற்று அடக்கி வாசிக்கிறார்கள். ஆனாலும் தொழில் நிறுவனங்களிடம் பரிசு கேட்டு கரார் காட்டுவதை நிறுத்தவில்லை. ஒரு பெரிய கார் தயாரிப்பு தொழிற்சாலையில் ஸ்கிராப் எடுப்பதற்கான வேலையை ஏரியா கதர்புள்ளி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். கதர்புள்ளி யாரு? வாலி. அவரிடமிருந்து வேலையை மற்றொருவரிடம் மாற்றித் தருவதற்கு மாதத்துக்கு இவ்வளவு என டீல் பேசுகிறாராம் அமைச்சரின் அடிப்பொடிகள். அதுக்கு அடுத்தது, அவர்களையெல்லாம் உளவுத்துறை கண்காணித்து வருகிறது. இதுதான் முக்கியம். இன்னும் 3 மாதங்களில் அமைச்சரின் செயல்பாடுகளை மொத்தமாக முதல்வர் மதிப்பீடு செய்யும் போது பலருடைய பதவி பிடுங்கப்படும் என்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தில். இப்போதைக்கு மேற்சொன்ன 5 அமைச்சர்களும் ஹிட் லிஸ்டில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இதோட இந்த 5 அமைச்சர்களோட சேர்த்து இந்த சோத்துக்கு சேர்த்த அமைச்சரையும் சேர்த்துக்கணும். ஆம்னி பஸ் இன்னும் கிளியர் ஆகலை. அண்ட் இந்த உளவுத்துறை கண்காணிக்கிறது என்பது மிக மிக முக்கியம். நான் ஏற்கனவே ஒரு தயாரிப்பாளர் மூலமாக தகவல்கள் அங்கே போகிறது என்ற விவரத்தை சொல்லியிருந்தேன். உளவுத்துறை மூலமாகவும் தகவல்கள் போகிறது. உளவுத்துறை அனுப்பக்கூடிய தகவல் ஜான் ஆரோக்கியசாமியோடு நின்று விடுமே, முதல்வரின் காதுக்கும் கவனத்திற்கும் போகாது என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால் பெரும் பிழையை செய்கிறார்கள் என்றுதான் பொருள். எல்லா விவகாரங்களும் பல்வேறு சேனல்களின் வழியாக முதல்வருக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இந்த வசூலை போடலான்னு நினைக்கிற அமைச்சர்களும் பல முறை யோசித்துவிட்டு வசூலை செய்யவும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ முதல்வரின் அந்த அதிரடி நடவடிக்கையை நேற்று நாம் விரிவாகவே அலசி இருந்தோம், பாராட்டியிருந்தோம். நேற்றைக்கு முன்தினம் நமது நிகழ்ச்சியில் அருண் 15 மாடி அப்பார்ட்மெண்ட்டில் 2 வீட்டை வாங்கி டியூப்ளெக்ஸாக அதை மாற்றின விவகாரத்தை சொல்லியிருந்தேன். அலெக்ஸ் சுதாகர் என்ற வழக்கறிஞர், உள்துறை செயலாளர், டிஜிபி, மாநகராட்சி கமிஷனர், சிஎம்டிஏ உறுப்பினர் செயலர், ஹவுசிங் போர்டு மேலாண் இயக்குனர் மற்றும் தீயணைப்புத் துறையின் இயக்குனர், இவ்வளவு பேருக்கும் ஒரு புகாரை அனுப்பியிருக்கிறார். அந்த புகாரில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த மாதிரி அருண் மற்றும் யமுனா தேவி தம்பதியினர் 5வது மாடியிலும் 6வது மாடியிலும் ஒரு வீடு வாங்கியிருக்கிறார்கள். அந்த வீடு செக்ஷன் 49 ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் படி அனுமதியெல்லாம் பெற்ற பிறகு அந்த வீட்டை அவங்க வாங்கியிருக்காங்க. ஒரு கட்டிடத்துக்கு லிஃப்ட்டு பொருத்துவது தொடர்பான விதிகளை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தமிழ்நாடு லிஃப்ட்ஸ் அண்ட் எஸ்கலேட்டர்ஸ் ஆக்ட், இதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது நான் அந்த புகாரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தமிழ்நாடு லிஃப்ட்ஸ் அண்ட் எஸ்கலேட்டர்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அந்த ஆக்ட் படி உங்கள் இஷ்டத்துக்குலாம் லிஃப்ட் வைக்க முடியாது. ஒரு கட்டிடத்தில் லிஃப்ட் வைக்க வேண்டும் என்றால் அந்த கட்டிடம் அந்த லிஃப்டை தாங்குமா என்று அந்த கட்டிடத்தோட நிலைத்தன்மை குறித்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிடம் நீங்கள் சான்றிதழ் வாங்க வேண்டும். சான்றிதழ் வாங்கின பிறகு தான் லிஃப்ட் வைக்கணுமா? அப்படி இருக்கும்போது எப்படி இந்த லிஃப்ட்டு அனுமதி பெறாமலும் டைஷா குடியிருப்போர் சங்கத்தின் அனுமதி வாங்காமலும் கட்டப்பட்டுள்ளது? இது குறித்து நேரில் இந்த 2 வீட்டையும் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கையை சட்டப்பூர்வமாக எடுக்க வேண்டும். மேலும் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட அந்த லிஃப்டை அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும். உள்துறை செயலாளர் அனுமதி இல்லாமல் லிஃப்ட் வைத்ததற்காக அருண் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, அப்புறம் காவல்துறைக்கு சட்டவிரோதமாக லிஃப்டை நிறுவி பக்கத்து வீட்டில் இருப்பவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திய அருண் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இத்தனை பிரேயர்களோடு திரு அலெக்ஸ் சுதாகர் அவர்கள் இந்த புகாரை அனுப்பிச்சிருக்காரு. கூடுதலாக நான் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறேன். அந்த வீட்டை சீல் வைக்க வேண்டும். நம்ம வீட்டை சீல் வச்சாங்கல்ல, போட்டுக்கிறேன் கேப்பில். இன்னொன்று, இப்போது நீங்கள் ஒரு சாதாரண குடிமகன் அனுமதி இல்லாமல் வீடு கட்டினாங்கன்னா கார்பரேஷன் என்ன பண்ணும்? சீல் தான் வைப்பாங்க. அப்போ அனுமதி இல்லாமல் லிஃப்ட் வச்சா என்ன பண்ணணும்? தமிழக மக்கள் ஒரு விஷயத்தை நன்றாக உற்று நோக்க வேண்டும். மாலதி, உங்களுக்கும் எனக்கும்லாம் பெரிய பின்புலம் இல்லை. ஆனால் நம் மீதான இந்த அடக்குமுறைகளை எதிர்த்து கடுமையாக இந்த 3 ஆண்டுகளில் போராடி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்தும் போராடுவோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியும். அந்த டைஷாகரில் குடியிருக்கிறது பூரா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். ஒருத்தர் வாயை திறந்தீங்களா? சரி, இப்போ நேற்று நிகழ்ச்சியில் வந்துருச்சு, இதுக்கப்புறமா அது வாயை திறந்தீங்களா? சார், அப்படிலாம் நம்ம யார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது சார். நம்ம பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம், அவங்களோட பாதை அப்படிலாம் கிடையாதுமா. ஏமா, அப்போது ஒரு பக்கத்தில் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, அந்த அநியாயத்தை நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க. பொதுமக்களுக்காக நீங்கள் என்ன நன்மையை செஞ்சிருவீங்க? உங்கள் பிரச்சனைக்கே நீங்கள் தீர்வு தேட மாட்டேங்கிறீங்களே. நீங்களும் அதிகாரியாக இருந்துட்டு அவரை விட மூத்த அதிகாரியாக இருந்துக்கிட்டு தாளை பார்த்து பாய்ந்துக்கிட்டு நீங்கள் வாய மூடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் உங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும் என்ன அநியாயத்தை நீங்கள் செய்ய மாட்டீர்கள்?
இந்திய ஐஏஎஸ் பணியை ஸ்டீல் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஸ்டீல் ஃப்ரேம் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. ஒரு ஸ்டீல் ஃப்ரேமுக்கு கூட இதை கேள்வி கேட்கணும்னு தோன்றவில்லை அல்லவா? ஏன்னா லிஃப்ட்லாம் வந்து பைக்குள்ளே போட்டு போகிற ஆப்பிள் கிடையாது, அதை சர்வீஸ் லிஃப்ட் வழியாக தானே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க நீங்களாம், என்னையா போலீஸ் ஆஃபீஸரு? அங்கேயே பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறீங்க, என்ன நடக்குது பக்கத்து வீட்டில்ன்றது உங்களுக்கு தெரியல. இத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவன் கண்டுபிடிச்சி நிகழ்ச்சி வாயிலாக சொல்லணுமா உங்களுக்கு? அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு கேட்டால், கார் 1 இன்ச்சு வெளியில் வந்துச்சுன்னா குரூப்பில் மெசேஜ் போடுவாங்களாம். இந்த இடத்துல பார்க்கிங் ஸ்லாட்டில் கார் 2 இன்ச்சு வெளியே இருக்கிறது, உடனே அசோசியேஷனுக்கெல்லாம் லெட்டர் எழுதுறது. முதல்வர் அவர்கள் இந்த வயலேஷன்லாம் எளிதாக எடுத்துக்கக்கூடாது. இவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 2 வீட்டை வாங்கி அதை டியூப்ளெக்ஸாக கன்வெர்ட் போட்டோன்னா உனக்கு எவ்வளோ ஏற்றம் இருக்கணும். ஸோ இதற்கெல்லாம் உரிய விசாரணைக்கு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கூடுதலாக இதுவரை இல்லாத ஒரு பணிச்சுமையை லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் முறையாக இப்போது ஏற்றிருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். இது வரைக்கும் பெட்டிஷன் வரும், அதை டீல் பண்ணுவாங்க, மெயில் வரும், அதை டீல் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் ஊழல் புகார்லாம் இது வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை பழக்கப்படவில்லை. இன்னொன்று, இந்த நம்பர் இருந்துச்சுன்னா எவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும்ன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இதற்கு கூடுதலாக மேன் பவர் வேண்டும். அதுபோக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அந்தஸ்தில் ஒரு இயக்குனர் இல்லாமல் ஐஜி தலைமையில் பணியாற்றுவது என்பது அந்த துறையின் பணி மற்றும் அந்த துறையின் முக்கியத்துவத்தை குறைக்கிறது. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் வேட்டையாடப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், திரு வெங்கட்ராமன் அவர்களையோ அல்லது திரு சந்தீப் ராய் ராத்தோர் அவர்களையோ டிஜிபி அந்தஸ்தில், ஏன்னா தமிழ்நாட்டு ஐபிஎஸ்சில் கேடர் போஸ்ட்டு விஜிலன்ஸ் டைரக்டர் போஸ்ட்டு, டிஜிபியை தான் நியமிக்கணுங்க. இவங்க வசதிக்கு ஏற்ப ஐஜே போடுவாங்க, டவுன்கிரேட் பண்ணிப்பாங்க அந்த போஸ்ட்டை. ஸோ டிஜிபி அந்தஸ்தில் திரு வெங்கட்ராமன் அவர்களையோ திரு ராத்தோர் அவர்களையோ நியமித்து சிறப்பு புலனாய்வு குழுக்களை உருவாக்கி, இந்த சிஎம்டிஎல்ல நடந்த ஊழல்லாம் சொன்னேன், இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வண்டியாக ஊழல் இருக்குது. அறநிலைத்துறையெல்லாம் நோண்டினீங்கன்னா கொட்டும். இது மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதில் சத்தம் போடாமல் திருடினாள் யாருன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அக்ரிகல்ச்சர் நிறைய பேர் கவனிக்கிறது இந்த துறையை. ஃபெர்டிலைசர் சப்சிடி, இந்த சப்சிடின்னு அடிச்சு நவுத்திருக்கார் அவர். சரியான காசு அதில். வீரபாண்டி ஆறுமுகம் வகித்த துறை சாதாரண துறையாக இருக்குமா? வீரபாண்டி ஆறுமுகம் கோசிமணியும் பார்த்த துறை அது. பெரிய பொறிச்சாலிங்க அவங்க, பழைய பொறிச்சாலிங்க. ஸோ இது போல் விவசாயத்துறை, நீர்வளத்துறை, இந்த சாண்டு சொல்லியிருந்தேன் நான். டாஸ்மாக்கு 2 கரங்கள் போதாது. அப்போ அந்த அளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை எம்பவர் பண்ண வேண்டிய கடமை முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது. அதிகாரிகள்கிட்ட கலந்தாலோசனை செய்துவிட்டு, நான் ஏற்கனவே சஜஸ்ட் பண்ண மாதிரி நல்ல ஃபைன் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸை தேர்ந்தெடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழ் இயங்கும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி, இந்த திமுக 5 ஆண்டு காலங்களில் செய்த இந்த ஊழல்களை, அத்தனை ஊழல்களையும் விசாரணை செய்து சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து 2 அல்லது 3 ஆண்டுகளில் இவர்களுக்கு நீங்கள் தண்டனை பெற்று தந்தீர்கள் என்றால் இவர்கள் 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாது. அதுதான் உங்களுக்கு வாக்களித்து முதல்வர் நாற்காலியில் அமர்த்திய இந்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன் என்று நான் நினைக்கிறேன். நான் இந்த தாய்மாமன் சீரு, மோதிரம், இந்த மாதம் 2500 ரூபாய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நான் கருதவில்லை. நீங்கள் இதை செய்யுங்க, திருப்பி உங்களை ஓட்டு போட்டு உட்கார வைப்பாங்க ஜனங்க, அது போதும். அதனால தானே சார் திரு அருண் ஐபிஎஸ்ஸை போஸ்டிங் மாற்றும் போது கொண்டாடுறாங்க. என்ன காரணம்னா, இப்போ தான் ஏவா வேலு போன்றவர்களையெல்லாம் பிடிக்க முடியும் அப்படின்னு மக்கள் நம்புறதுனால தான். ஒன்றும் இல்லை, நேற்று ரொம்ப முக்கியமான டாப்பிக்லாம் எதுவும் இல்லை மாலதி. இந்த அருண் ஐபிஎஸோட டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக நம்ம போட்ட இந்த வீடியோ இவ்வளவு விரைவாக 1 மில்லியன் எண்ணிக்கையை தொடுன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கும் சரியான நடவடிக்கையை மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதை தமிழக முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இதை இவ்வளோ வரவேற்பு. தாவேகவினர் எவ்வளோ கொண்டாடுறாங்க, அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்கள் படத்தை திருடினவங்களெல்லாம் தூக்கி உள்ள வைங்க, ப்ராசிக்யூட் பண்ணுங்கள், அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இடி உள்ளே வந்துடும். ஸ்டார்ட் பண்ணுங்கள், போதும். இதெல்லாம் செய்யுங்க. தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் உங்களை தேர்ந்தெடுப்பார். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் ரீல் ஹீரோ மட்டும் இல்லை, ரியல் ஹீரோவாகவும் மக்கள் மத்தியில் உயர்ந்து நிற்கிறார். நன்றி. நன்றி சார்.